எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 24. ஆக்சுவலி வந்து வீக்கெண்ட் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ எல்லாரும் நல்லபடியா வந்து உங்களோட சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வெயிட் லாஸ் ஜர்னி சூப்பரா ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு சிலர் வந்து அவங்க எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே ஷேர் பண்ணியிருக்கீங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இதே அளவுக்கு ஃபோக்கஸ்டா மோட்டிவேட்டடா உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துட்டு போங்க. ஆல்மோஸ்ட் நம்ம மிட் ஆஃப் தி சேலஞ்சுக்கு வந்துட்டோம். இன்னும் வந்து நம்ம கிட்ட கையில் இருக்கிறது 26 டேஸ் தான் இருக்கு. ஸோ சூப்பராக அதை வந்து ஃபோக்கஸ்டாக எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி அளவோட சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறைய டிப்ஸ், நிறைய சேலஞ்சஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாத்துலேயுமே நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நீங்களும் நல்ல ரிசல்ட் பார்க்கணும், பெனிஃபிட் ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஓகேங்களா? ஸோ டே 1ல இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா உங்களோட சேலஞ்ச் வந்து எடுத்துட்டு போங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேற்றுக்கு வீடியோ அப்லோட் பண்ணதும் ஒவ்வொரு நாளும் வந்து புதுசாக கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இந்த விஷயம்லாம் நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு கேளுங்க வீடியோவை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக தெளிவாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வெயிட் லாஸ்னால் நான் ஒன்று பண்ணவே போகிறேன், டயட்னு ஒன்று இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நான் இப்போ தான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த மாதிரி சாப்பாடுலாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன, அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம ஈட்டிங் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ மார்னிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நைட் 7 மணி. ஸோ மார்னிங் 7 to நைட் 7 உங்களோட ஈட்டிங் விண்டோ, அதுக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்ற விஷயங்கள்லாம் ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே அடுத்த நாள் காலைல 7 மணி வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறுமனே தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். ஸோ இது வந்து ஈட்டிங் விண்டோ ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து அந்த ஈட்டிங் விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து 12 hours ஃபாஸ்டிங் இருப்பாங்க, ஒரு சிலர் 14 hours ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு எது வந்து சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதா வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஈட்டிங் விண்டோவை நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறீங்க, நைட் எத்தனை மணிக்கு சாப்பிட்டு முடிக்க போகிறீங்க அப்படின்ற அந்த டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மட்டுமே நீங்கள் உங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பசிச்சாலும் வெறுமனே தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இதை வந்து லைஃப் லாங் நீங்கள் ரெகுலராகவே நான் நைட் இந்த டைமுக்கு மேலே எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு போனால் கூட அவங்க ஈஸியாக ஃபர்ஸ்ட் சொல்கிற வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுங்க, லோ கார்ப் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத வந்து இப்போ மோஸ்ட்லி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது நம்ம ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாகவே நம்ம வந்து பண்ணிட முடியும். ஒரு லைஃப் டைம் ஹேபிட்டாகவே நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு உங்களோட ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக வந்து ரிசல்ட் பாருங்கள். ஓகே, இப்போ தான் நீங்கள் உங்களோட டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இனிஷியல் டைமில் வந்து நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் காஃபி டீ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்தே ஆகணும். அது வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் ஜூஸ், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், சொரக்காய் ஜூஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் வந்து ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, அது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். அது ரெசிபி வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த கஞ்சி வந்து டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஏதோ ஒரு நேரத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. மற்ற 2 வேளை லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரைஸோட போர்ஷன் கம்மி பண்ணிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்க மாதிரி, ப்ரோட்டீன், எக், நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னா ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இருக்க மாதிரி வந்து உங்கள் பிளேட்டை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து நீங்கள் உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு நாளைக்கு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்நாக்ஸ் பிரேக் அப்படின்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் அதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸு, கேரட்டு, குக்கும்பர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ லோ கலோரி உள்ள ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம டயட் பண்ணும்போது ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கு, அதையும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்க. எப்படி லோ கலோரி உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் என்ன, லோ கலோரி உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன, ஸோ கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி வாக்கிங் பண்ண எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அப்படி பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோட லிங்க்லாம் வந்து கீழே இருக்குது. அதெல்லாம் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்னொரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம என்னென்ன ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெசிபிஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ண ரெசிபிஸ் வந்து நான் ஒரு சிலதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மெயினா பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கருப்பு கவுனி ரைஸ் தான். அதுல வந்து கஞ்சியா எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா கூலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்றது நான் நேற்றுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அது இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்றோமோ அது ரவை உப்புமா எடுத்துக்கலாம், ராகி சேமியா, நார்மல் சேமியா, கோதுமை சேமியா, ஓகேங்களா? இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்க தாராளமாக உங்க டயட் டைம்ல எடுத்துக்கலாம். அளவோட எடுத்துக்கோங்க. நீங்க உப்புமா வெரைட்டிஸ் எடுத்துக்கும்போது சர்க்கரை இல்லாம எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்க பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ரைஸ் தான் நம்ம கண்டிப்பா வீட்டில் குக் பண்ணுவோம். ஒயிட் ரைஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு எதிரிலாம் கிடையாது. ஸோ அதையும் போர்ஷன் அளவோட எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை நான் ஒயிட் ரைஸ் இல்லாமல் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து லஞ்சுக்கு வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மில்லட் ஆப்ஷன் போங்க. இது வந்து சம்மர் நிறைய கூழ் வந்து கிடைக்கும். மில்லட்ல பார்த்தோன்னா கம்பு கூழ் குடிக்கலாம், ராகி கூழ் குடிக்கலாம். ஸோ நீங்க ரைஸுக்கு பதிலாக வாரத்துக்கு 2 நாள் ரைஸ் எடுத்துட்டு ஒரு 3 days வந்து கூழ் மாதிரி எடுத்துக்கோங்க. கூழ் எடுத்துக்கிட்டாலும் நீங்க வெஜிடபிள் போர்ஷன் வந்து விட்டுறக்கூடாது. ரைஸ் போர்ஷன் பதிலாக மட்டும்தான் கூழ் எடுத்துக்க போறீங்க. மற்றபடி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அளவு ரொம்ப கம்மி பண்ணிட்டு நம்ம டயட் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. முன்னாடி சாப்பிட்டோமா நிறைய சாப்பிடணும், ஆனா ஹெல்தியா சாப்பிடணும். நம்ம அதிகமா சாப்பிட்டாலும் கலோரி இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி லோ கலோரி உள்ள ஆப்ஷன்ஸ், லோ கலோரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்னென்னன்றதை சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டின்னர் அப்படின்னு போயிட்டோம்னா டின்னர் வந்து நம்ம சப்பாத்தி வெரைட்டிஸில் நிறையா பண்ணலாங்க. நார்மலாக பிளெயின் சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம். அதுக்கு சைடிஷ் ஏதோ ஒரு குருமா, வெஜ்ஜீஸ் போட்டு, இல்லை எக் புர்ஜி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைடிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அதே சப்பாத்தியில் ரோல் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் பார்த்தோன்னா தோசை வெரைட்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. ப்ரோட்டீன் தோசை, ஓகேங்க. பச்சை பயிறு தோசை இருக்கலாம், இல்லை இருக்கிற எல்லா பயிர் வகைகளையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ்டு எல்லா பயிரையும் போட்டு ஊற வச்சு அடை தோசை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். இல்லை கோதுமை தோசை வந்து கோதுமை அடை மாதிரி, ராகி அடை, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து கொஞ்சமாக மாவு போர்ஷன் எடுத்துட்டு மாவு போர்ஷனுக்கு ஈக்குவலாக நிறைய வெஜிடபிள்ஸ் துருகி போட்டு அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், கலோரியும் கம்மியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த கம்மிங் டேஸில் வந்துட்டு நான் ஈவினிங் டைமில் வந்து எதனா டிஃப்ரெண்ட்டாக டிஃபன் வெரைட்டிஸ்க்கு எதனா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண முடியுமா அப்படின்றத நான் சொன்னதெல்லாம் வந்து நான் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து அதை மேக்கிங் வீடியோவை நான் இனிமேல் கொடுக்க உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மிங் டேஸில் நான் அதெல்லாம் ஷூட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் வேற நான் மெயினாக எடுத்துக்கிற ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓட்ஸ் வந்து சூப்பராக எடுத்துக்கலாங்க. ஓட்ஸ் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போறீங்க அப்படின்னா ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே ஸ்மூதிஸு அப்புறம் மில்க் ஷேக் ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோக்கா பிடிக்காது. அதனால நான் ஓட்ஸ் இது வரைக்கும் ஸ்மூதியாக ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்கள்கிட்ட காட்டினதில்லை. ஆனால் அதில் உங்களுக்கு ஸ்மூதிஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்து அது வார்ம் வாட்டரில் ஒரு 10 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்ஸ் கூட நல்லா பழுத்த பனானா, அது உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு, டேட்ஸ்லாம் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஸ்மூதி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அதுல வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சா இருக்கும். ஓகேவா? அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஆப்ஷன். இதுவே நீங்க டின்னருக்கு ஓட்ஸ் எடுத்துக்க போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஆம்லெட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓட்ஸ் நல்லா மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு அதுல எக்கு, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் துருக்கி போட்டு ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது தோசை மாதிரி எடுத்துக்கலாம். அதே ஓட்ஸை பவுடர் பண்ணிட்டு அது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை அரைச்சு போட்டு பீட்ரூட்டோ இல்லை ஏதோ உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிச்சிருக்கோ அது கூட போட்டு அதை தோசை மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதுதான் எடுத்துக்க போறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னோவேட்டிவா நிறைய டிஃப்ரெண்டா வந்து குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 15 to 20 ரெசிபிஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் கம்மிங் டேஸ்ல இன்னும் நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் 24 days இருக்கு. ஸோ வந்து இது நான் ஒவ்வொரு நாள் எதனா ட்ரை பண்றேன் அப்படின்னா அது முடிஞ்ச நான் அந்த ரெசிபிஸ் குக் பண்றதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை நல்லபடியாக குக் பண்ணி ரிப்பீட்டடா இல்லாம உங்களோட இந்த டயட்டே பண்ணாலும் அதுலயே வந்து நிறைய ஃபுட் ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுலயே இன்னும் பெட்டரா நீங்க எதனா ட்ரை பண்ணிருக்கீங்க, டயட் ஃபுட்டே வந்து டிஃப்ரெண்டா டேஸ்டியா ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் நேற்றுக்கு என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. கன்சிஸ்டண்டா இருங்க, ஃபோக்கஸ்டா இருங்க, பாசிட்டிவா இருங்க, எண்ட் ஆஃப் த டே ஹாப்பியா இருங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஹாப்பி மைண்ட் செட்டோட படுங்க. ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?
மார்னிங் எழுந்தது எப்பவும் போல் நம்மளோட ஜீரா வாட்டர் குடித்தாச்சு. 8 o'clock போல் என்னோடய ஜூஸ் இப்போ வந்து நல்லா கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணி குடிக்கிறேன். ஸோ அதனால தான் நல்லா ஜூஸ் பார்க்கவே க்ரீனிஷாக இருக்குது. கூடவே வந்து ஒரு 5 பாதாம், அந்த கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு உடனே பாதாம் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்து ரைஸ் போர்ஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். கர்ட் ரைஸ் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு நல்ல வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி கர்ட் ரைஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கர்ட் ரைஸு, சைட் டிஷ் பார்த்தோன்னா கேபேஜ் கூட்டு வந்து ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு ராகி சேமியா கொஞ்சமாக தேங்காய் போட்டு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரைஸ் எடுத்துக்கிட்டனால லஞ்ச் வந்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பப்பாயா, ஒரு மீடியம் சைஸ் பனானா, அப்புறம் ஒரு பவுல் நிறையா வந்து அவரைக்காய் பொரியல் இன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு ஃபைபர் ரிச் லஞ்ச் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். டின்னர் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸ் கூழ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அரௌண்ட் ஒரு 6:30க்கெலாம் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ எவ்வளோ எர்லியராக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும்.